ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நாங்கள் பொங்கல் கொண்டாடினதை பற்றி தான் போட்டிருக்கேன் பாருங்கள். இது வந்து பெங்களூரில் இப்படி தான் நாங்கள் பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம். காலையில் மடன்னு எழுந்து வாசல் தெளிப்போம்ல, அந்த மாதிரி இங்கே வாசல்லாம் அதிகமாக இல்லைங்க. படிக்கட்டுங்களை கழுவிட்டு நமக்குன்னு கொடுத்த இடத்துல சின்னூண்டு தாங்க இடமே. அங்கே வந்து நடந்து போகிறதுக்கான அந்த இடம் மட்டும்தான் இருக்கும். அதுலேயே நாங்கள் வந்து இந்த மாதிரி டைம்லலாம் வந்து கோலம் போடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அந்த சின்ன பிளேஸில் வந்து நான் எப்படி கோலம் போட்டிருக்கேன், அந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னதான் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊரில் பண்டிகை கொண்டாடுற மாதிரி இங்கெல்லாம் வராது. நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா காலையில் 5 மணிலேருந்தே தொடங்கிடுவாங்க. சில பேர்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் நைட்டே வந்து, என் பாட்டி எல்லாமும் அப்படிதாங்க, நைட்டே வந்து நல்லா வாசல்லாம் எங்கள் அப்பா வந்து காரத்தான் போட்டிருப்பாங்க. ஆனாலும் எங்கள் பாட்டி வந்து அந்த காலத்து மனுஷங்க இல்லையா, அவங்க வந்துட்டு மாட்டு சாணம் பூசி அவங்களுக்கு வந்து பழக்கங்க. அதனால் மாட்டு சாணம் எடுத்துகிட்டு வந்து அழகாக கையிலேயே வலித்து அழகாக வலித்து விட்டுருவாங்க. நாங்கள் போயிட்டு கோலம் போடுவோங்க. கோலம் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டே வந்து கோல புக்குன்ட்டு எல்லார் வீட்லேயும் இருக்கும். கிராமங்களில் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் கோல புக்குன்ட்டு ஒன்று வச்சுருப்பாங்க. அதில் இருக்கிற கோலமெல்லாம் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டே ப்ரிப்பேர் பண்ணி இந்த கோலம் போடணும் இந்த கோலம் போடணுன்னுட்டு பண்டிகை நம்ம வந்து போட்டு வச்சு பார்த்துருப்போம். அந்த கோல புக்கை எடுத்துகிட்டு வந்து தாங்க நம்ம கோலம் போடவே ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கே என்னோடய கோலத்தில் ஒரு மிஸ்டேக் வந்துடுச்சிங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்க. லீஃபுக்கு வந்து நான் பிங்க் கலர் கொடுத்துருப்பேன். பட் ஆனால் அது தெரியாமல் ஃபஸ்ட்டில் பிங்க்கு கொடுத்துட்டேங்க. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியலங்க. பிங்க்கு கொடுத்தாச்சு, அப்புறம் அழிச்சிட்டா அது நல்லாவும் இருக்காது. அப்படின்ற பட்சத்தில் நான் என்ன பண்ணேன், அப்படியே லீஃபோட அந்த நரம்பு சொல்லுவாங்கள்ல, அதனாலேயும் வந்து பச்சை கலரில் போட்டு விடலாம் அப்படின்ட்டு நானே ஒரு கலர் யோசிச்சு வச்சுதுங்க. அதுவே வந்ததே வேறு மாதிரி வந்துடுது. கேமரா பிடிச்சிக்கிட்டு இருந்த என் பையனே சொன்னாங்க, அதுக்கு ஃபஸ்ட்டு ஒயிட் கலரில் போட்டிருந்ததே நல்லா இருந்துச்சு, நீ கலர் பண்ண பின்னாடி நல்லாவே இல்லை அப்படின்னு சொன்னான். ஆனாமே எனக்குமே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. அப்புறம் லாஸ்ட்டாக கோலமெல்லாம் போட்டு முடிச்சிட்டு அப்புறமா இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் போட்டு நம்ம போடுவோம் இல்லையா, எப்போவுமே பானை வரைஞ்சி கரும்பெல்லாம் வரைவோம் இல்லையா. அங்கெல்லாம் வந்து நம்ம அடுப்பு அப்புறம் சம்திங் எல்லாம் போடுவோம். பட் ஆனால் இங்கிட்டு வந்து இடமும் இல்லைல்ல, அதனால் வந்து ஒரு சின்னதாக பானை அப்புறமா ஒரு கரும்பு போட்டிருப்பேன். நம்ம ஊருங்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து அவங்கவுங்க வீட்டான கோலம் போட்டு இன்னொரு வீட்டில் என்ன கோலம் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்குறதே ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குங்க நமக்கு. நான் இத்தனை புள்ளியில் கோலம் போட்டிருக்கேன், நான் அத்தனை புள்ளியில் கோலம் போட்டிருக்கேன், இது புதுசாக இருக்குல்ல அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு ஒவ்வொருத்தர் வீட்டானும் அப்படியே கலராக அழகாக வண்ணமயமாக இருக்குங்க கோலங்கள்லாம். அப்படியே காலையில் குளித்து முடிச்சுட்டு தலை சீவி அழகாக 2 ஜடை போட்டு பூ 2 பக்கமும் வச்சு அழகாக தாவணி பாவாடையெல்லாம் கட்டிக்கிட்டு நம்ம ஒரு கெத்தாக அப்படி போயிட்டு வருவோம் பார்த்தீங்களா. அதுங்க பண்டிகை சின்ன வயசில் இருக்கிறதெல்லாம் அப்படியே ஞாபகத்தில் வந்துட்டு போகும் எனக்கு. நம்ம கோலம் முடிவுக்கு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சமைச்ச நான் வீடியோ எடுக்கலைங்க. ஏன்னா அந்தளவுக்கு டைம் இல்லை. அப்பாவும் என் வீட்டுக்காரரும் சாப்பிட்டாங்க. ஏன் அப்பாவுக்கு பெரிய இலை, எங்கள் வீட்டுக்காருக்கு சின்ன இலைன்னு நினச்சிடாதீங்க, அவருக்கு பெரிய இலை தான் போட்டேங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா மாமா சொன்னார், இல்லை இதில் ஆஃப் கட் பண்ணிவிட்டு இன்னொருத்தர் சாப்பிட்றதுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் அவருக்கு ஹாஃப் இலை போட்டிருக்கோம். நீங்கள் தப்பாக எதுவும் நினச்சிக்காதீங்க, அப்பாவுக்கு மட்டும் பெரிய இலை போட்டிருக்காங்கன்னு. எனக்கு வந்து ஒரு சின்ன ஆசைங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வந்து சமைப்போம். சமைச்சதை வந்து எனக்கு தட்டில் போட்டு கொடுக்குறது எனக்கு அவ்வளோவா இஷ்டம் இருக்காது. எப்போவுமே வந்து நம்ம சமைக்கிறத விட அதை வந்து வாழை இலையில் பரிமாறும்போது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருக்குங்க. பண்டிகை அப்படின்னாலே வந்து எனக்கு என்னோடய சின்ன வயசு தாங்க எனக்கு ஞாபகம் வரும். அப்புறமா பார்த்திங்கன்னா சின்ன வயசு ஞாபகம் வரதோட என் பாட்டி செய்ய பண்டிகை தான் எனக்கு வந்து முதல்ல ஞாபகம் வரும். பொங்கல் அன்றைக்கி என்ன செஞ்சுங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் ரைஸு, அப்புறமா பூசணிக்காய், அப்புறமா அவரைக்காய் போட்டு குழம்பு வச்சுங்க, பஜ்ஜி, அதுக்கப்புறம் ஆரி மாவு பக்கோடா செஞ்சுங்க. இவ்வளோதாங்க, சிம்பிளுங்க. நம்ம சமைச்ச சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கோ இல்லையோ, எனக்கு வாழை இலையில் பரிமாறிடணுங்க. ஏன்னா அதுதான் பாரம்பரியமும் கூட. இன்னொன்று வந்து அதில் பச்சையம் அப்படிங்கிற ஒரு சத்து இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஹெல்த்தியும் கூட. இந்த விஷயத்தை நான் முன்ன ஒரு வீடியோவில் கூட நான் சொல்லியிருப்பேன்.
நீங்கள் எல்லோரும் இவ்வளோ நாள் எப்படி சாப்பிட்டீங்கன்னு தெரியாது. அதனால் கண்டிப்பாக பண்டிகையிலையாவது தயவு செஞ்சு வாழை இலையில் சாப்பிட்டு பழகுங்க. என்னவே இருந்தாலும் நம்ம ஊரில் பொங்கல் கொண்டாடுற மாதிரி வராதுங்க. இங்கே வந்து பக்கத்து வீட்டுக்கார் கூட எட்டி கூட பார்க்க மாட்டாங்கங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு ஒரே போருங்க. நான் எப்போ பண்டிகை வந்தாலும் நம்ம ஊரை நினச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ணிவிடுவேன். கூடிய சீக்கிரமே ஊரில் வீடு கட்டின அப்புறமா எங்களோட பசங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே அவங்களுக்கு நம்மளோட பாரம்பரியத்தை சொல்லி நம்மளோட பண்டிகையை கொண்டாட வைக்கணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. அந்த ஆசை சீக்கிரமே நிறைவேறணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, நம்ம ஊருக்கும் இங்கேக்கும் என்ன வித்தியாசம்னு இந்த வீடியோவை பார்த்த பின்னாடி உங்களுக்கே தெரியும். கொஞ்சம் எனக்கு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. எங்கள் அப்பாவுக்கு பார்த்திங்கன்னா பூசணிக்காய் குழம்புல நெய் ஊற்றி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி நெய் ஊற்றி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனால் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மோட்டிவேஷன் அமையும். நானும் இன்னும் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கான இன்னும் நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். until then bye from பெங்களூரிலிருந்து சித்து.